வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பர் டூப்பரான மூவ், ஆனால் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கல. எஸ், நம்ம எதிர்பார்த்தோம் பெரிய மூவ் வரும்ன்றது எதிர்பார்த்தோம். பட் இவ்வளோ அக்ரெசிவ்ன்றது கொஞ்சம் ஓவராக இருக்கு. இது சஸ்டெயின் ஆகுமா? நிறைய பேர் சொல்றது சஸ்டெயின் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சஸ்டெயின் ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலையன்ஸ் அரௌண்ட் 3200 பக்கமாக டார்கெட் இருக்குன்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ப்ராபப்ளி அந்த லெவலை நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 385 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஸ்விங் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி 522 பாயிண்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 385 சொன்னது ஸ்பாட்ல ட்ரேட் பண்ண முடியாது. பட் ட்ரேடிங் பண்ற இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 522 பாயிண்ட்ஸ் செம்ம ரேலி. பிளஸ் இன்னொன்று முக்கியமான விஷயம், செம்ம ப்ரீமியம்ல இருக்கு. 138 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. இது நிச்சயமா நம்மளால தேர்ஸ்டே அன்னைக்கு கெஸ் பண்ணியிருக்க முடியாது. தேர்ஸ்டே அன்னைக்கு நிறைய பேர் ஷார்ட்ல இருந்தாங்க. இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் தேர்ஸ்டே அன்னைக்கு ஷார்ட்ல இருக்காங்க. அடுத்த மாசத்துக்கு ஹெல்தி ரோல் ஓவர் நடந்திருக்குன்றது சொல்லியிருந்தேன். ஹெல்தி ரோல் ஓவர் நடந்திருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டா ஏதோ ஒரு பெரிய மூவ் இருக்கு, செம்ம ட்ராப்ல வச்சிருக்கிறாங்கன்றது பார்த்தோம். இன்னைக்கு மெஜாரிட்டி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி மூவ் ஷார்ட் கவரிங்னால ஏறி இருக்கு. எஸ், ஜென்யூன் ரிவர்சல். பட் நிறைய பேர் ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் பண்ணனால தான் ரிவர்சல் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த டாப் 6 கம்பெனிஸ், ரைட்? ரிலையன்ஸ், அதானி என்டர்பிரைஸ், எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி போர்ட், டாடா மோட்டார்ஸ், டைட்டன், இவங்க மட்டுமே க்ளோஸ் அபவுட் 290 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 6 ஸ்டாக் 290 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் மட்டுமே 135 பாயிண்ட்ஸ். நினைச்சு பாருங்களேன், அப்படி ஒத்த கையில் அப்படி தூக்கி ஆட்டி விட்டாப்ல. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 7% அப்பு. அண்ட் ஹெவி வெயிட்ஸ்லாம் இது மாதிரி பெரிய மூவ் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. லாஸ்ட் வீக் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக கீழே விழுந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான், ரைட்? ஸோ இன்னைக்கு ரிலையன்ஸ் மட்டுமே தனியால தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாங்க. நம்ம கடைசி வீடியோ பண்ணப்ப நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் ஜோவோ மீட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்றது நல்ல கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் அது ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்தாங்கன்றது தெரியாது. ஒன்று, எப்படி இருந்தாலும் கேப் அப் ஓப்பன் ஆச்சே, நீ என்ன பண்ணியிருக்க முடியும்னு சொன்னால் கேப் அப்க்கு அப்புறமா க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ கேப் அப்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல், ரைட்? அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. 21,875, 10 பாயிண்ட் வித்தியாசம், ரைட்? பட் டெஃபினெட்லி இட் இஸ் அ புல்லிஷ். நம்ம 885க்கு மேலே ஃபர்தர் பை இருக்குன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் நம்ம 820க்கு அப்புறமாவே பை பண்ணிக்கலாம், லாங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்கள் க்ளோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 138 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ 138 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ன்றது நாளைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான எல்லா சிக்னல்ஸும் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி பயங்கர வீக்னஸாக இருக்குன்றது. பட் நிஃப்டி இவ்வளோ தூரம் தூக்கும் போதும் பேங்க் நிஃப்டி அவ்வளோ பின்னாடி இருக்காது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 984 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் ரேலி, பெரிய ரேலி தான். அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீமியமில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 408 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ரீமியமில் இருக்குது. மேலே இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நாளான்னைக்கு என்ன கொடுக்க போகுதுன்றது. இது எல்லாருமே சொல்லலாம் தட் நியூஸ் வந்துடுச்சு, நிதிஷ்குமார் பீகாரோட சிஎம் இந்தியா பிளாக்ல இருந்து வெளியில வந்துட்டு இந்த சைடு பிஜேபி சைடில் ஜாயின் பண்ணிட்டாரு. இதனால வர எலெக்ஷன்ல நிச்சயமா இந்த கட்சி ஜெயிக்கும் அண்ட் ஸ்டேபிள் பாலிசி, இப்போ கண்டினியூஷன் ஆஃப் தி கரண்ட் பாலிசி இருக்கும்ன்ற நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆனனால தான்ன்றது. பட் சத்தியமா நம்மளுக்கு இந்த வீடியோ பண்ண முடியாது. அதாவது முன்னாடி அந்த வீடியோ பண்ணும் போதும் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குன்றது சத்தியமா தெரியாது. இதான் உண்மை. நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கே இதை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம். முடிஞ்சால் போய் அந்த வீடியோவில் போய்
பாருங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:15 பக்கமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டேட்டாஸ் வந்து இன்னும் F&O டேட்டாஸ் வரல. ஸோ அந்த டேட்டாஸ் வந்திருந்தால் இன்னும் ஃபர்தராக டெப்த்தாக நம்ம கொடுத்துருப்போம். இன்னைக்கு அப்பார்ட் ஃப்ரம் ரிலையன்ஸ் ரைட், ஓஎன்ஜிசியும் வந்து ஆல்மோஸ்ட் 8% அப் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இதெல்லாமே இருக்கட்டும், சரியா, ஷார்ட் கவரிங் இதெல்லாமே இருக்கட்டும். இன்னொன்று மேஜர் ரீசன் ஆயில் அண்ட் கேஸ் மேலே போனதுக்கு இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ரிலையன்ஸ் ஆகட்டும் இல்லை ஓஎன்ஜிசி ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து க்ரூட் மேனுஃபேக்சரர்ஸ். என்ஐலேருந்து எடுக்கிறாங்க, கெனர்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் இன்னும் ஜாஸ்தி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஜாஸ்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2-3 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசலாம், பட் ஸ்டில் அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்துக்கலாம். 22,500 ஐ திங்க் ஆன் தேர்ஸ்டே இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். தள்ளி எழுதியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட் தள்ளி எழுதியிருக்கிறாங்க. டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்றது நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் ஹையஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 22,000 வந்து ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. புட் சைடை வந்து 21,500 தான் ஹையஸ்ட் புட்டு இருக்கு. ஸோ அந்த 21,500 வந்து இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 21,000 லெவலில் இருக்கு. சரி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,500 ஹையஸ்ட் காலும், அதுக்கு செகண்ட் ஹையஸ்ட் 47 தள்ளி எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 45,500 ஹையஸ்ட் புட்டும் எழுதியிருக்காங்க. இப்போ மோர் ஆர்லெஸ் ஹெவி ஸ்ட்ராடல் எழுதியிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்குது. இது இல்லாத 45,850 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனாலும் ஸ்ட்ராடல் இந்த லெவலில் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஏதோ வந்து மனசில் வச்சிருக்கிறாங்க. மேபி இதை வச்சுட்டு ஸ்டாக் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஃபால் இப்படி வந்து இது வந்து ஒரு புல் பேக் ரேலிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய சச் ஸ்டாக்ஸு, சரியா, மெரிகோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துங்க, பாட்டா இந்தியா எடுத்துங்க, இது எல்லாமே வந்து புல் பேக். ஞாபகம் வச்சுங்க, இது ரிவர்சல் கிடையாது, அது புல் பேக். ஸோ இப்படி வந்து வேவ் 3 முடிச்சு வேவ் 4க்கு போகுது. ஸோ அந்த ஜோனில் இது பண்ணிட்டு வேவ் 5 கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். மெரிகோ இண்டஸ்ட்ரி, பாட்டா இண்டஸ்ட்ரி, பாட்டா இந்தியா, இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ் இருக்குது. இது பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. வேற என்ன, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. ப்ராபப்ளி யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்தியா சைட்லேயும் அது வீசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ராப் ஆகிடாதீங்க. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், சரியா. அண்ட் ட்ரெய்லர்ன்றது மேலே போகிறதுக்கோசரம் இல்லை, வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ட்ரெய்லர். அண்ட் ருப்பி வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ருப்பி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. அதே 83.10, 83.15 அந்த லெவலில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் 2030 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாலர் டேர்ம்ஸில். சில்வரை பொறுத்த வரைக்கும் 23.05 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் ஹோல்சேல் ரேட் 24 கேரட் ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட் வந்து 6,480 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 74,000 rupees per kg லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் கோல்டு, சில்வரை பொறுத்த வரைக்கும் 999 குவாலிட்டி. ஸோ இது வந்து எம்சிஎக்ஸ் ரேட் கிடையாது, ஹோல்சேல் ரேட். ஸோ மார்க்கெட்டில் ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்சைடில். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து புல் பேக் வந்திருக்கு. ஸோ புல் பேக் வந்து நீங்கள் எக்ஸிட்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ராப் ஆகிடாதீங்க. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.